எல்லோருக்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து டிஎஸ் சுப்பையன் இபியில் இருக்கிறவரோட மனைவி. எனக்கு இந்த சிஐடியு மாநாடு இது 2வது முறை மாநாடு. எங்களோட திருமணம் காதல் திருமணம் தான். அதே மாதிரி தான் மகனுக்கும் காதல் திருமணம் செய்து வச்சிருக்கிறோம். என்னன்னா அவர் முழு நேரமும் கட்சியிலேயே ஈடுபட்டு இருந்தாரு. அது எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நான் இதுக்கு வரமாட்டேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நீ கொஞ்சம் நீ வா, வெளியே வா, இதில் வீட்டை விட்டு நீ வெளியே வான்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே வர வச்சதே அவர் தான். எனக்கு இப்போ திருமணம் முடிஞ்சு 33 வருடம் ஆகிறது. 33 வருஷத்துல அவர் 2014 தான் இறந்தாரு. அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே என்னை கொண்டு கட்சியில இணைச்சிட்டாரு. இப்ப நான் மாதர் சங்கத்துல மாவட்ட நிர்வாகியாகவும் இருக்கிறேன். இபியில ஓய்வூதியர்கள் மாநில குழு நிர்வாகி துணைத் தலைவராகவும் இருக்கிறேன். என்னோட வாழ்க்கை சரியான போராட்ட களத்தில் தான் போய் முடிஞ்சுது. நிறைய பேர் நம்ம தலைவர்கள் எல்லாம் வந்ததே என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரிதான் மகனுக்கும் கல்யாணம் நடந்தது. நிறைய சிறைவாசம், அவர் சிறைவாசம் போயிருக்கிறாரு, உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு, நிறைய போராட்டங்கள் கலந்துருக்கிறாரு. அவரோட நினைவாக ஜோதியும் இங்கே இருக்கு. நான் இப்போ இதில் மாவட்ட நிர்வாகியாகவும் இருந்து நான் இதில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இந்த பணிக்கு முக்கிய காரணம் எங்கள் வீட்டில் அவர் இருந்ததுனால தான் நான் இதில் வந்தேன். இல்லைன்னு இதில் வந்திருக்கவே முடியாது. என்னை இந்த சிவப்பு வேர்களின் குடும்பம் சங்கத்தில் இணைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.